ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த கவர்மெண்ட் லேப்டாப் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கை எப்படி ரிமூவ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். எதுக்கு ப்ரோ அதை நீங்கள் போடுறீங்கன்னு கேட்பீங்க. இந்த மாடல், அதாவது இந்த மாதிரி பேட்டரி தள்ளி இருக்கக்கூடிய Lenovo E41-15 அதுக்கப்புறம் 25ங்கிற இந்த மாடல் லேப்டாப்ஸில் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் கம்ப்ளைண்ட் தான். அதாவது நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கு கலட்டுற டைம் ஸ்ட்ரிப் கொஞ்சம் கட் ஆயிரும். சம்டைம்ஸ் ஸ்ட்ரிப்பை மேலே ஏதோ ப்ளூ கலர் கலந்து வந்துடும். ஸோ அதை கலராமல் நீட்டாக எப்படி இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் கலட்டலாங்கிற பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா இதை ஆல்ரெடி நான் கலெக்ட் வச்சுங்கன்னா ட்ரை கலட்டிட்டு நம்ம இனிமேல் ஹார்ட் டிஸ்க் எப்படி கலட்டலாங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ முடிச்சு நான் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க, அம்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ வாங்க இதில் இருக்க ஹார்ட் டிஸ்க்கை எப்படி கலட்டலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர், அதுக்கப்புறம் ஒரு ஏடிஎம் கார்டு தான். ஏடிஎம் கார்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கான டூல் என் கையில் இல்லை. அதனால் நான் இதை தான் யூஸ் பண்ணுறது. ஸோ நான் ஆல்ரெடி எல்லா ஸ்க்ரூஸுமே கலட்டி தான் வச்சுருக்கேன். இப்போ ஜஸ்ட் நம்ம இதை ஓப்பன் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் இதை கை வச்சு நீங்கள் கலட்டினாலும் கலட்டிக்கலாம். ஹார்ட் டிஸ்க் கலட்டுறது இது ரொம்ப ஈஸி தான். எப்படி கலட்டலாங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி, இல்லைன்னா ரிஸ்க் தான். இதில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக் பேனல் கலத்துற டைம் பேட்ரி கனெக்ஷனை கலட்டணும். பட் நான் ஆல்ரெடி அதை கலட்டி தான் விட்ருக்கேன். பேட்ரி கலெக்ஷன் பார்த்திங்களா, பேட்ரியை ஆல்ரெடி கலத்தி தான் விட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க். ஸோ இப்போது இந்த ஹார்ட் டிஸ்க்கை எப்படி நீட்டாக கலட்டலாங்கிறத இன்னும் கிட்ட ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் இது தான் அங்கே ஈஸியாக கலரக்கூடியது. இதில் நீங்கள் எடுக்கிற டைம் ஈஸியாக அது இது மட்டுமே தனியாக வரும். உண்மையை சொல்ல வேணால் அதை கலட்டுறதுக்காண்டி தான் இதை வச்சுருக்காங்க. பட் இதை கலட்டாமல், அதாவது இந்த ரெண்டுமே கலட்டாமல் நம்ம டோட்டலாக இந்த ஹார்ட் டிஸ்க் எடுக்க போகிறோம். அதாவது இந்த ரெண்டும் கலச்சக்கூடாது. இந்த ஸ்டிப்பை கலத்தாமலே நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம கலத்த மாட்டோம், இந்த சைடு மட்டும் தான் கலட்டுவோம். இது கலட்டுற டைம் தான் அது கலந்து வரும். அது ஆல்ரெடி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதுக்கு அவங்கள்ட்டே தான் சொன்னேன். அப்புறம் தான் இதுக்கு வீடியோ போடுறேன். சேம் டே அவருக்கு எப்படி கலட்டலாங்கிறத நான் சொல்கிறேன்னு சொன்னேன். சேம் டே சப்போஸ் இந்த ப்ளூ அதாவது இந்த ப்ளூ அந்த பைண்டு மாதிரி இருக்கிறது கலந்துடுச்சுன்னா அதை எப்படி வைக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த ஸ்ட்ரிப் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிட்டு இதை உள்ளே வச்சு புஷ் பண்ணால் போதும். இது டைட் ஆகிடும். டைட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான கான்டாக்ட் எல்லாமே கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க்கை எப்படி ரிமூவ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இதில் பொதுவாக கலட்டக்கூடிய இந்த ஸ்டிப்பெல்லாம் கலத்திட்டு இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே கலட்டும். அந்த மாதிரி கலத்தாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது மெயின் ஸ்க்ரூஸ், அதாவது இந்த 4 ஸ்க்ரூஸுமே இந்த 5 ஸ்க்ரூஸுமே நீங்கள் ஃபஸ்ட் கலட்டிவாங்க. கலட்டினதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய இந்த ஹார்ட் ஸ்க்ரூ, இந்த 2 ஸ்க்ரூ, இந்த சைடில் 2 ஸ்க்ரூஸ் வரும். இந்த 4 ஸ்க்ரூஸையும் கலத்திட்டிங்கன்னா ஹார்ட் டிஸ்க் கிரவுண்டுக்கு போயிடும். கிரவுண்டுனா அடியில் இருக்க பேனலுக்கு தட்டிடும். அப்படி தட்டினதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படியே மேலோட ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிப் கலத்த வேண்டியது இருக்காது. இதை அதாவது பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை ஈஸியாக ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்ப நீங்கள் வைக்கலைன்னா கூட திரும்ப ஹார்ட் டிஸ்க் வச்சுட்டு இதே மாதிரி மறைச்சி வச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரூஸ் போடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹார்ட் டிஸ்க் ஸ்க்ரூ தான் போடணும். செகண்ட் தான் அவுட்டர் ஸ்க்ரூ போடணும். ஓப்பன் பண்ணுறது தான் டேரெக்டாக ஆப்போசிட்டு. ஃபஸ்ட்டு அவுட் சைடில் இருக்க ஸ்க்ரூஸ் தான் ரிமூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹார்ட் ஸ்க்ரூ. இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நான் ட்ரை பண்ணேன், எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் எல்லா லேப்டாப்ஸ்லையுமே தான் பண்ணுறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ கலட்டுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுட்டர் ஸ்க்ரூ. சப்போஸ் அந்த ப்ளூ கலர் மட்டும் ரிமூவ் ஆகி ஏதாச்சும் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிற வீடியோ இன்னும் உங்களுக்கு புரியலை, அதாவது நான் இதில் சொன்னது புரியலைன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது நம்மளோட டெலிகிராமில் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். சப்போஸ் அதே மாதிரி ஏதாச்சும் ரிமூவ் ஆன ஏதாச்சும் லேப்டாப்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுக்கு செப்பரேட் ஒரு வீடியோவை நான் போடுறேன். ஓகே, இப்போ ஃபைனல் ஸ்க்ரூ நம்ம கலத்திட்டோம். இப்போ நீங்கள் இதை தூக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் கனெக்டில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 4 ஸ்க்ரூஸை கலட்டிக்கோங்க.
ஓகே, இது அந்த ஸ்க்ரூஸ் வந்து கலத்திட்டோம். இப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டையுமே வந்து எடுத்துக்கோங்க. ஸோ 1 2 இந்த ரெண்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த கலர் ஆகுது, நம்ம கலத்தினா தான் கலரும், அதாவது ஸ்ட்ரிப்பை சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரே. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்ரே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணது போதும். இங்கே பார்த்தீங்கன்னா கட் ஆகாது, கலரும் செய்யாது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் கலத்திட்டு ஜஸ்ட் ஹார்ட் டிஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். திரும்ப வைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாலே போதும். இனிமேல் இது வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரிக்கவரிக்கு தான். ரிக்கவரிக்கான வந்த ஒரு லேப்டாப் தான் இது. நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, இனிமேல் தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ அதையும் பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாமே கலட்டணும். இந்த லேப்டாப்ஸ் இல்லை, பொதுவாக வந்து எல்லா லேப்டாப்லேயும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து அந்த லேப்டாப்பை வந்து பாருங்கள், அது எந்த மாடலில் வந்து கலட்டலாங்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கலத்துங்க. சப்போஸ் மாற்றி கலத்து இந்த ஸ்ட்ரிப், மெயினாக அந்த ஸ்ட்ரிப்பெல்லாம் தான் இது ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு திங்ஸாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பிஞ்ச் பண்ணக்கூடியதாகிட்டு இருக்குது. இந்த லேப்பில் கவர்மெண்ட் லேப்டாப் வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வேறு லேப்டாப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அதை வந்து கலட்டுறதும் சரி, திருப்பி வைக்கிறதும். மெயினாக மவுஸ் பேடுக்கு உள்ளது அதுதான் வந்து இருக்கிறதுலே கஷ்டம். ஏன்னா வந்து வளர்ச்சி இங்கோட்டு எல்லாமே நெளிச்சு பறக்கி வச்சுருப்பாங்க. அதனால் கரெக்டாக வந்து பண்ணுங்கள். இந்த ஹார்ட் டிஸ்க்கு நீங்களும் இதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் வந்து கலட்டிவங்க, மாற்றி கலத்தி ஸ்ட்ரிப்பை பிடிச்சாங்க. ஸ்ட்ரிப்பு கிடைக்குமான்னு அவர் கேட்டிருந்தாரு. அது கிடைக்குமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். நானும் வந்து கேட்டு தான் பார்க்கணும். இல்லாத பட்சம் வந்து வேறு இதே மாடலில் இருக்கக்கூடிய லேப்டாப்ஸ்லேருந்து வாங்கி போடுங்க. அதாவது இது பார்த்திங்கன்னா Lenovo E41-15 மாடல், E41-25 2 மாடல் இருக்குது. இது 15 மாடலுங்கிறதுனால 15 போடுங்க. 25 போட்டால் ஒரு காமன் டவுட்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 25ல் இந்த சைடு வந்து லாக் வரும், இந்த சைடு வந்து லாக் வராது. ஒரு வேளை அதுக்கு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு இதில் இருக்க சீரியல் நம்பர் அந்த மாதிரிப்பட்டது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து அதை வச்சே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியே வந்து ஹார்ட் டிஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்த்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை வந்து வீடியோ போடுறேன். இந்த மாதிரி நீங்களாம் வந்து டெலிகிராமில் டவுட்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரியான வீடியோஸ் எல்லாமே வரும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் வந்து பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.